நல்லூர் இணக்கம் நாடு வளர்ந்துட எதிர்க்கட்சி சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அரசியல் ஆகஸ்ட் ஆரம்பமாகிறதா என்ற தலைவிலே ஒரு விவாதப் பொருளை பார்ப்போம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சிகள். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, பாஜக தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் கடந்த 2 நாட்களாக பேட்டி எடுத்துக் கொண்டுள்ளார். இந்த நிலையிலே கடந்த 2 நாளுக்கு முன்பாக பேட்டி இருக்கும்போது அதிமுகவுடன் கூட்டணி பற்றி பேசினார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தால் தமிழ்நாட்டில் இருக்கும் பிரச்சனையை தெளிவாக முடியும், கூட்டணி பிரச்சனை தெளிவாக இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்தார். டெல்லி சென்று அதிமுக தலைமை நிர்வாகிகள் அமித்ஷாவை சந்திப்பார்களா அல்லது வேறு ஏதாவது முடிவு எடுப்பார்களா என்று கடந்த 2 நாட்களாக சோசியல் மீடியாவில் பேசுபொருளாகியுள்ளது. காரணம், நாங்கள் கண்டிப்பாக தலைமையின் கட்டுப்பாடு தான் நாங்கள் கட்சியை நடத்துவோம் என்று கூறுகிறார். அதிமுக தரப்பிலோ வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது. காரணம், தாவேகாவுடன் விஜயை கூட்டணிக்கு அழைப்பதாக தகவல்கள் வருகின்றன. மேல்மட்ட தலைவர்கள் அனைவரும் விஜய் நிர்வாகிகளை சந்தித்துள்ளனர். குஷி ஆனந்த் பேசும்போது இந்த தகவலை 2 நாட்களுக்கு முன்பு தாவேகா நிர்வாகி ஒருவரிடம் கூறியுள்ளார். தாவேகா நிர்வாகி என்னிடம் பேசும்போது அதைத்தான் கூறினார். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக. தற்போதைய அரசு நிகழ்வுகள் இதைத்தான் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையின் திட்டம் என்ன என்பது ஆகஸ்ட் மாதம் தான் தெரியும். அதிமுக தலைமை என்ன முடிவெடுக்கும் என்ற நிலை தெரியாமல் உள்ளது. காரணம், அண்ணாமலையின் பேச்சு அவர்களை கொஞ்சம் கோபப்படுத்தி உள்ளது தான் என்று கூற வேண்டும். என்றால் கடந்த 2 நாட்களாக இபிஎஸ்ஸின் பிரச்சார பேச்சுகள் வீரமாக ஒழிக்கின்றன. அவர் நடவடிக்கைகள் வேறு உள்ளன. இன்று சில மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டுள்ளார். அந்த நிலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்? டெல்லி சென்று அமித்ஷாவுடன் பேசுவார்களா அல்லது கூட்டணி வேறு பிஜேபி கழட்டி விட்டு வேறு கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திப்பார்களா என்ற நிலை தான் தற்போது நிலவுகிறது. இந்த நிலையிலே கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுடன் தலைமையுடன் கண்டிப்பாக பேசிவிட்டு தான் இங்கே பேட்டி கொடுத்திருப்பார். ஆகவே அதிமுக தலைமை இந்த குழப்பத்தை டெல்லி சென்று பேசி முடிவெடுக்க வேண்டும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்ட. எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல,